எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகாபிரிவா திருவடிகளை போற்றி. சிறப்பு ஈனும் செல்வம் வீணும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. சிறப்பையும் செல்வத்தையும் அளிக்கும் அறத்தை விட உயிர்களுக்கு நன்மை தருவது வேறு எது உள்ளது? வள்ளுவர் பெருமானின் அறநெறிகளை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். நமது துக்ளக் இதழில் RSS 100வது ஆண்டு தொடக்க விழாவை பற்றி அற்புதமான ஒரு கட்டுரை வந்துள்ளது. RSS 100 இளமையுடன் 1925ஆம் ஆண்டு விஜயதசமி அன்று தொடங்கப்பட்டு ஆரவாரமின்றி தன்னலமற்ற தேசப்பணி ஆற்றி அரசியல் உட்பட நாட்டின் பன்முக துறைகளில் பிரம்மாண்டமான மாறுதல்களை கொண்டு வந்த ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் RSS கடந்த வாரம் விஜயதசமி அன்று அதற்கு 100 ஆண்டுகள் நிறைவடைந்து 101ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. அதையொட்டி பிரதமர் மோடிஜி அவர்கள் RSSஇன் பணியை போற்றி சின்னங்களை வெளியிட்டு RSS இயக்கத்தை சிலாகித்து பேசி ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கிறார். ஆனால் RSS தனது 100 ஆண்டு நிறைவை கொண்டாடவில்லை. மற்ற இயக்கங்களைப் போல வெள்ளி விழா, தங்க விழா, வைர விழா, பவள விழா என்று விழாக்களை கொண்டாடாத RSS 100 ஆண்டு நிறைவையும் விழாவாக கொண்டாடப் போவதில்லை என்று அறிவித்தது. RSS அமைப்பு பற்றி அறியாத புரியாத பலருக்கும் ஆச்சரியம். விழா கொண்டாடுவதற்கு பதில் நம் மக்கள், உலக மக்கள் நலனுக்கு உகந்த தேவையான பஞ்ச பரிவர்த்தன் என்ற 5 அம்ச திட்டத்தை முன்வைத்து மக்களை அணுகி தனது பணியை விஸ்தாரப்படுத்த முடிவு செய்துள்ளது RSS. இப்படி ஒரு வித்தியாசமான இயக்கமா என்று இன்று பலரும் வியக்கும் RSS அமைப்பு 100 ஆண்டு நிறைவடையும் தருணத்தில் அது பற்றி சுருக்கமாக காண்போம். தனது 100 ஆண்டு கால பயணத்தில் RSS சந்தித்த உள்நாட்டு வெளிநாட்டு அரசியல் சதிகள், அபாண்டமான பொய் குற்றச்சாட்டுகள், அரசியல் துவேஷம், எதேச்சிகார அரசுகளின் தொடர் அச்சுறுத்தல்கள், தடைகள், அநியாயமான பழிகள், வெறுப்பூட்டும் அவதூறுகள் எண்ணில் அடங்காதவை. காந்தி கொலை என்ற அபாண்டம் RSS மீது தடை. RSS சந்தித்த கொடுமைகளிலேயே மிக அபாண்டமான கொடுமை, எந்த ஆதாரமும் இல்லாமல் காந்தி கொலையில் அதை சம்பந்தப்படுத்தி பிரதமர் ஜவஹர்லால் நேரு அதை தடை செய்ததுதான். அதன் தலைவரான குருஜி கோல்வால்கரை கைது செய்து RSSஇன் காவி கொடி பறக்க நாட்டில் ஒரு அங்குல நிலம் கூட தரமாட்டேன் என்று சூளுரைத்த அவருக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. காந்தி கொலையை விசாரித்த நீதிபதி கபூர் விசாரணை கமிஷன் RSSஓ அதன் உறுப்பினர்களோ அதில் சம்பந்தப்படவில்லை என்று அறிக்கை கூறியது. காந்தி கொலை வழக்கில் அரசாங்கம் சமர்ப்பித்த குற்றப்பத்திரிகையில் கூட RSSஇன் பெயர் இல்லை. அவதூறு கூறி விதித்த தடையை எதிர்த்து RSS செய்த சத்தியாகிரகத்தில் 77,000 பேர் கைதானார்கள். காங்கிரசின் 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் கைதான 60,000 பேர்களை விட அது அதிகம். இதுவும் நேருவுக்கு பெரும் அதிர்ச்சி. ஆனால் குற்றச்சாட்டு பொய் என்று மூக்குடைந்த பிறகும் அவர் தடையை நீக்கவில்லை. அதற்கெல்லாம் பிறகுதான் அடிப்படை உரிமைகளை தந்த அரசியல் சாசனம் அமலுக்கு வந்தது. எனவே RSSஇனால் தடையை எதிர்த்து நீதிமன்றம் செல்ல முடியவில்லை. தடை நீங்க காஞ்சி பெரியவர் நடவடிக்கை. அந்த சமயம் காஞ்சி பெரியவர் சென்னையில் உள்ள பிரபல வக்கீலான TV விஸ்வநாத சாஸ்திரியை அழைத்து நிரபராதியான RSS மீதான தடையை நீக்க முயற்சி செய்யும்படி பணிந்தார்.
விஸ்வநாத சாஸ்திரி நேருவிற்கு கடிதம் எழுதி மத்திய அரசாங்கம் RSS இடையே பேச்சுவார்த்தை நடத்தினார். RSS தனது நடைமுறை விதிகளை பிரசுரித்தால்தான் தடையை நீக்குவோம் என்று சாக்கு கூறினார் சாஸ்திரி. அதை செய்யும்படி RSS-இடம் கூற தடை நீங்கியது. RSS-க்கு காந்தி கொலை சம்பந்தம் இல்லை, அதன் மீதான தடை நிபந்தனையின்றி நீக்கப்பட்டது என்று அன்றைய குஜராத் மகாராஷ்டிரா இணைந்த பாம்பே மாகாண காங்கிரஸ் முதல்வரான மொரார்ஜி தேசாய் சட்டசபையில் கூறினார். ஆனால் இன்றும் கூட RSS காந்தியை கொலை செய்தது என்று காங்கிரஸ் உள்பட மற்ற எதிர்க்கட்சிகள் அபாண்டம் கூறுவது நிற்கவில்லை. காங்கிரசின் ராகுல் பல இடங்களில் அந்த அபாண்டமான பொய்யை பேசினார். அவர் மீது மானநஷ்ட வழக்குகள் தொடரப்பட்டு வழக்கு உச்சநீதிமன்றம் சென்றது. அது அவரை மன்னிப்பு கேட்கும்படி கூறியது. அவர் மறுத்ததால் வழக்குகள் தொடர்கின்றன. அந்த அளவுக்கு RSS-ற்கு எதிராக இன்றும் பொய் பிரச்சாரம் செய்கிறது காங்கிரஸ். இதன் அடுத்த பகுதியை நாளை காண்போம். ஜெய்ஹிந்த்.